வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வாசிஸ் இங்கிலாந்து இந்த மேட்ச்சில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி செமி போவாங்களா, இல்லை இங்கிலாந்து வெற்றி பெற்று ஆறுதல் ப்ரைஸாவது வின் பண்ணுவாங்களா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெட் டு ஹெட்டோடு நம்ம பார்த்துடலாம். இங்கே ரெண்டு டீமும் மத்தியில் ஓடிஐ கிரிக்கெட் ஃபார்மேட்டு, அதாவது 70 மேட்ச் விளாண்டுருக்குறாங்க. அதில் இங்கிலாந்து வெறும் 30 வின்னும், சவுத் ஆப்பிரிக்கா 34 வின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே உல்ட்டாக பார்த்தோம்னா லாஸ்ட் இங்கிலாந்து 34, சவுத் ஆப்பிரிக்கா 30. நோ ரிசல்ட்டு 5. அதாவது மலையாள் ரத்து, பேட் லைட் இந்த மாதிரி. ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண இங்கிலாந்து என்னத்தை சொல்கிறது, எங்கள் டீமில் அது டீமா இல்லை ஜிம்பாப்வே டீமானு யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி ஒரு கான்செப்டு. டாப் ஆர்டரு, ஓப்பனரு எதுக்கு தான், மிடில் ஆர்டரு ஒன்றுமே சரியில்ல. கேரி ப்ரூக்கு அவன் எதுக்கு இருக்கிறானே தெரியல. அதுக்கப்புறம் பில் சால்ட்டு அவன் அதுக்கு மேலே. பட்லர் தான் ஏதோ அடிக்கிறாப்புல. ஜூ ரூட்டு அவருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஏஸ் அ பவுலராக என்ன அடிக்க விட்றீங்களாடா அப்படின்னு சொல்லி ஜப்ரா ஆர்ச்சரோட மைண்ட் வைஸு. ஆனால் ஜப்ரா ஆர்ச்சரும் கூட பார்த்தீங்கன்னா 31 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கிறாப்புல. வேறு யாருமே அடிக்கிறதா சொன்னால் செகண்ட் ஹையஸ்ட் ரன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரூட்டு தான் 37 ரன்னு அதிகமாக அடிச்சிருந்தார். ஜப்ரா ஆர்ச்சர் 25 ரன்னு அடிச்சிருக்கிறாப்புல. இதனால் என்னென்னா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 179க்கு ஆல் அவுட்டு. என்னத்தை சொல்கிறது, அதாவது சால்ட்டு 8 ரன்னு, டங்கட்டு 24 ரன்னு, ஜேமி சுமித்தி உனக்கு எதுக்கு 1 பொசிஷன் கொடுத்தானதில் டக் அவுட்டு. ஜூ ரூட்டு 37 ரன்னு, ப்ரூக்கு 19 ரன்னு, பட்லரு 21 ரன்னு. கீழே டாப் ஆர்டர் பர்சனா கீழே டெய்லண்டர் ஜப்ராச்சர் வரைக்கும் 25 ரன்னு. இப்படி இருந்தால் எப்படி 179க்காக இவங்களாம் 100க்கே ஆல் அவுட் ஆகிருக்கணும். இதில் அற்புதமாக பவுலிங் யூஸ் ஜேனிசன், மார்கஸ் ஜேனிசன் ஒட்டார ஒரு 3 விக்கெட்டை, இவன் முல்டர் அவர் ஒரு 3 விக்கெட்டை போட்டு, கேசவ் மகாராஜ் ஒரு 2 விக்கெட்டை போட்டு இங்கிலாந்து 179க்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. 179லாம் ஒரு டார்கெட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்தில் ரிக்கல்டனை தூக்கி விட்டாங்க. அதில் யார் விக்கெட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்ரா ஆர்ச்சர் போல்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி சரி நம்மளுக்கு ஓப்பனர் தான் செட் ஆக மாட்டேங்குது, ஜோசின்னு ஒருத்தனை இறக்கணும். அதாவது ஸ்டப்ஸ் அறிக்கையுள்ள என்னதான் பண்ணோம்னா அவனும் டக் அவுட்டு. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பேடு இதுனா ஓப்பனர் மட்டும்தான் பேடு. அதுக்கப்புறம் வாண்டர்டசனும் கிளாசன் இந்த 2 பேர் சேர்ந்து இங்கிலாந்து பவுலர்ஸை போட்டு தவன்னு துவச்சி விட்டாங்க. அதாவது யார் வீசினாலும் போட்டு தவறா ஜப்ராச்சரை தவிர. ஏன்னா ஜப்ராச்சர் ஓவர் மட்டும்தான் அடிக்கலை, மற்ற எல்லா ஓவரையும் போட்டு பொழன்னு பொழந்துட்டு, இன்க்ளூட் ஸ்பின், அடில் ரஷீத், லிவிங்ஸ்டன் எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டு இருந்தார். அதாவது அப்படி அடித்ததன் மூலயமா வேண்டர்டசன் இதில் நாட் அவுட்டாக போனால் தான் செமிஃபைனல் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிவு பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் கிளாசன், அதாவது இந்த மேட்சோட சவுத் ஆப்பிரிக்கா இண்டிவிஜுவலை பொறுத்து 7th 50 கன்சிஸ்டன்சியாக அடிச்சிருக்கிறாப்புல. 750 அடிச்சிருக்காரு. 750ங்கிறது அந்த காலத்தில் ஜாண்டி ரோஸ் அடிச்சிருக்கிறாப்புல. இப்போ தான் கிளாசன் அடிச்சிருக்கிறாப்புல. கென்ரிச் கிளாசன் எப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது எல்லாத்தையும் துவைச்சிட்டு இருந்தால் நம்ம ஜப்ராச்சர் மட்டும் துவைக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஜப்ராச்சர் ஓவரில் தொடர்ந்து 2 4 அடித்து 50 நிறைவேற்றிட்டாப்புல நம்ம கென்ரிச் கிளாசன். இப்படி அடித்தா என்ன தான் பண்ணுறது. அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஹோப் இருந்தது பாயிண்ட்ஸ் டேபிளில். நம்ம எப்படியாவது போவோம், இங்கிலாந்து ஒரு 200 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக செமிக்கு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சதில் அந்த எண்ணெய் குடியோண்டி புடைச்சிட்டாங்க. இங்கிலாந்து எங்கே 200 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது, இங்கே 200 ரன்னே அடிக்கவே இல்லையே, 179க்கே ஆல் அவுட்டு.
இந்த மாதிரி இருந்தால் இங்கிட்டு போய் நம்ம ஜெயிக்கிறது. கண்ட்ரி கிளாஸை அடிச்சதுனால என்னமோ தெரியல, சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து பொட்டலம் ஆகிட்டாங்கப்பா. இதில் வந்து மேட்ச் சம்மர்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 179 ஆல் அவுட்டு, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா 181/3 29 மேட்சை முடிச்சிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வின் பை 7 விக்கெட்ஸு. இதில் டாப் பர்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டர்டசனும் கேன்ரைஸ் கிளாசன் 64 ரன்னும் போட்டு பொழந்தெடுத்துட்டாங்க. இதன் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, இங்கிலாந்து கடைசியாக விளையாண்ட 7 மேட்சஸில் ஓடிஐ மேட்சஸில் தோல்வி 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 தோல்வியோ தோல்வி தோல்வி. இந்த மாதிரி பேஸ்பால்னு சொன்ன பிரண்டன் மெக்லாமு கடைசியில் அவரையே சிட்டிங் பால் ஆக்கி விட்டாங்க நம்ம இங்கிலாந்து டீமு. உங்களையெல்லாம் வச்சு மாடு தான் மேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்லர் மைண்டு வச்சு நினச்சிட்டு இருந்தாப்புல. ஒரு முடிவு எடுத்துகிற டப்புன்னு இவங்களை வச்சு நம்மளால் ஒரு வெண்கல கிண்ணிங் கூட அடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் கேப்டன்சியாக ரிசைன் பண்ணிக்கிறேன்ப்பா, என்னை தயவு செஞ்சு விட்ருங்க, ஏஸ் அ பிளேயராக நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்லர் ரிசைன் பண்ணிட்டாப்புல. இதுக்கப்புறம் என்னென்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் குரூப் ஏ குரூப் பி 2 பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் யார் வந்து டாப் 2 இருக்கிறாங்கன்னா, அதாவது குரூப் ஏல இந்தியாவும் நியூசிலாந்தும், குரூப் பியில் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் இருந்து வேறு லெவலில் வந்து இன்டு தி செமிஸ் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2025 செகண்ட் டைமாக நம்ம இந்த 4 டீமும் போயிருக்கு. இந்த 4 டீமில் எந்த டீம் வந்து கப்படிப்பாங்க மக்களே, நீங்கள் தான் சொல்லணும். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.